சும்மா ரோட்டோரங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள பயன்படுத்தி நெறைய நோய்கள்ல இருந்து விடுபடலாம். முக்கியமா இதய நோயில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பொருள்? என்னென்ன நோய்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த குப்பை மேனி கீரை அப்படின்றத நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மருத்துவர் யோக வித்யா தான் இந்த ஒரு கீரைய பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த குப்பைமேனி கீரை நெறைய ரோட்டோரங்கள்ல கிடைக்கும். நெறைய பேர் வீடுகள்ல வந்துட்டு நீங்க வளர்த்துட்டு வரலாம். இந்த கீரைய அரைச்சு ஜூஸ் மாதிரி எடுத்து காலையில தினமும் குடிச்சிட்டு வர இந்த படபடப்பு, மனசோர்வு, மன உளைச்சல் இது எல்லாமே நீங்கி இதயம் பலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த இதய நோயாளிகளுக்கெல்லாம் எதுக்கு அந்த இதய நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதீத மன உளைச்சல், டிப்ரஷன்லயே இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்லாம் இப்பயாவது ஆக்சுவலி வந்து சைக்காட்ரிஸ்ட்ட போய் பார்க்கணும், மனச சரி பண்ணணும், அதையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியுது. பட் நெறைய நேரங்கள்லலாம் நெறைய பேரு மனசெல்லாம் என்ன பெருசு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அதெல்லாம் தட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ரஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு கட்டத்துல ஒண்ணு சேர்ந்து இந்த இதய நோயா மாறி கடைசியில அது உயிரையே பறிச்சிருது. அப்பக்கப்ப உங்களுக்கு வந்து இந்த படபடப்பு இருக்கு, மன சோர்வு இருக்கு, மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த ஒரு சக்தி இந்த குப்பைமேனி கீரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 சர்க்கரை நோயாளிகளுக்குமேவும் இந்த குப்பைமேனி கீரை ரொம்ப சிறந்ததுதான். ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் சீரா வச்சுக்கிறதுக்கும் இந்த குப்பைமேனி கீரை ரொம்ப உதவியா இருக்கு. அதனால சர்க்கரை நோயாளிகளும் குப்பைமேனி கீரைகளை வந்து கடைகள்ல வாங்கியோ இல்ல ரோட்டோரங்கள்ல இருந்து நீங்க பறிச்சுட்டு வந்தோ அடிக்கடி அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 குடல் புழுக்களை வந்து இது நீக்குமா. குப்பைமேனியை நீங்க ஜூஸா குடிச்சிட்டு வரும்பொழுது குடல் புழுக்கள் அழிந்து வெளியேறுது. அதனால குடல் ரொம்ப சுத்தமாகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதை வந்து சுத்தமா அதாவது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குடல் இந்த வயிறு வந்து சுத்தமா இல்ல அப்படின்னா அதுவே ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க போனாலும் வயிற்ற தான் சுத்தப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அடிக்கடி டே டு டே லைஃப்ல நீங்களே உங்க வயிற்ற சுத்தம் பண்ணிக்கலாம். அது இந்த குப்பைமேனி கீரை ஜூஸ் குடிக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 முக்கிய நன்மைகள் குப்பைமேனி கீரையில இருந்து கிடைக்குது. ஸ்டில் நீங்க ஏதாவது ஒரு மருத்துவர ஆலோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மருத்துவருடைய ஆலோசனையின்படி இதை நீங்க தொடங்கலாம். புதுசா ஏதாவது இப்ப கீரை அப்படின்னு பொறுத்த மட்டும் எல்லா கீரையுமே நல்ல கீரை தான். இருந்தாலும் நீங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிற பட்சத்துல இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.